தேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனி. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதற் காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகள் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவன சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாசக விளக்க உரையில் நாம் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற பகுதியில் விளக்கத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருப்பள்ளி எழுச்சியை திருப்பெருந்துறையிலே அருளி செய்திருக்கிறார் என்பது நாம் செய்தியாக பார்த்தோம். அங்கே திருப்பெருந்துறையிலே பெருமான் தன்னுடைய குதிரை வாங்க செல்லுகின்ற பயணத்தின் போது இடைப்பட்டு அழைத்த குருநாதருடைய வருகையை நிறுவுகின்ற விதமாக இருக்கக்கூடிய அந்த திருவடி, அந்த திருவடி தான் அவருக்கு அடையாளமாக இட்டுச் சென்றார். அதைத்தான் அவர் அடியோம் அடிக்குடில் என்று குறிப்பிடுகின்றார். இந்த அடிக்குடில் என்பதற்கு பல்வேறு விளக்கங்களை எல்லோரும் தந்திருந்தாலும் கூட அடிக்குடில் என்று சொல்லுவதை தன்னுடைய ஸ்தாபிதமாக விளங்கக்கூடிய தான் பெருமானுடைய திருவடிகளை அந்த பீடத்தின் மேலே எழுந்தருளப் பண்ணி அதையே தன்னுடைய திருக்கோயிலாக வைத்து வழிபட்ட நிலை, அதுதான் அடிக்குடி என்று குறிப்பிடுகின்றார். அந்த அடிக்குடிலே தான் ஒருத்தரும் வழாமை ஒழிக்கிறன் என்று நமக்கு அந்த செய்தியையும் கூறுகின்றார். அதாவது சிவபெருமான் கூட வந்த அடியார்களெல்லாம் சற்று காலம் இருந்த பிறகு ஒடுங்கிய இடம் அதுதான். அருட்பெரும் தீயின் என்று அந்த தீயை அருட்பெரும் தீ என்றும் குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே நமக்கு தெளிவாக தெரிவது மணிவாசகப் பெருமான் சிறிதாக ஒரு பீடம் அமைத்து அந்த திருவடியை எழுந்தருளப் பண்ணி அதையே வழிபாடு செய்திருக்கிறார் என்று அந்த செய்தி நமக்கு தெரிகிறது. அந்த நிலையிலே அதற்கு அவர் பல்வேறு விதமான பதிகங்களையும் அருளி செய்திருக்கிறார். அந்த பதிகங்கள் எல்லாம் ஒரே ஒத்த மனநிலையில் இருக்கிற பதிகங்களாக இருக்கின்றன. அந்த பதிகங்கள் உதாரணமாக சென்னிப்பத்து, அற்புதப்பத்து, அதிசயப்பத்து, இந்த இவற்றையெல்லாம் பார்த்தால்
இதனுடைய மனநிலை, அவர் பாடியதனுடைய அந்த மூடு என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மனநிலை நமக்கு ஒத்து போகிறது தெரியும். ரொம்ப முக்கியம், ஒரு பதிகத்தை என்ன மனநிலையிலே அருளி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியும். உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். இப்போ திருவடியை பார்த்திருக்கிறார், திருவடி தீட்சை பெற்றிருக்கிறார், நிரம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா? திருவடி தீட்சை பெற்றிருக்கிறார். இந்த நேரத்தில் செத்திலா பத்து பாடியிருக்க முடியுமா? இல்லை வாழா பத்து பாடியிருக்க முடியுமா? பொருந்துமா? பொருந்தாது. இப்போ என்ன மனநிலைங்கிறது ரொம்ப நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த மனநிலை, அந்த மனநிலையின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது, திருப்பெருந்துறையிலே இருக்கிற பொழுது அருளி செய்த பதிகங்களிலே திரு ஆலவாயிலே நிகழ்ந்த நிகழ்வுகள் எதையும் குறிப்பிடப்பெறாத பதிகங்கள். ஆலவாயிலே நிகழ்ந்த குதிரை மேலே வந்தது, வீட்டுக்கு மண்சு வந்தது, தன்னை தண்டித்தது, தான் பிரிஞ்சு நின்று அழுதது, இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய பதிகங்களாகத்தான் அங்கே அருளி செய்தது. அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி என்கிற ஒன்றும் அங்கே இருந்த பொழுது அருளி செய்திருக்கிறார். திருப்பள்ளி எழுச்சி என்பது எல்லா கோயில்களையும் செய்கிறது தான். அதை இந்த கோயிலுக்கும் செய்து பார்க்கிறார். அவ்வளோதான் சாமி. அந்த காலம் தொடங்கி திருக்கோயில்களில் இரவு நிகழ்கின்ற அர்த்தசாம பூசை, காலையிலே நிகழ்கின்ற திருப்பள்ளி எழுச்சி, இந்த இரண்டும் தான் அது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இரண்டு இருக்கு. திருப்பள்ளி எழுச்சியை திருப்பெருந்துறையிலே செய்கிற பொழுது அவருடைய அந்த மனநிலையை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மனநிலையை கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் இந்த திருப்பள்ளி எழுச்சியை எங்கே வைக்கலாம் என்று பார்க்கிற பொழுது, திருப்பெருந்துறையில் அவர் எப்பொழுது இதை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, அந்த திருவடி குடில் என்று சொல்லக்கூடிய அடிக்குடிலை நிர்மாணித்த பிறகு அங்கே இருந்து இவர் பாடியிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அதில் என்ன செய்தி? எழுந்தருள வேண்டும் என்பது தானே செய்தி. அந்த செய்தியைத்தானே அவர் குறிப்பிடுகின்றார். நம்ம 3 பாடல்கள் பார்த்தோம், 4வது பாடல் பார்க்கிறோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இன்னிசை வீணையர், வீணையை கையில் எடுத்துக்கொண்டு மெலிதாக ஒலிக்கின்ற அந்த வீணை நாதத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கம், இனிமையாக இசையை எழுப்புவதில் வீணை ஒன்று மென்மையாக இருக்கும். அந்த இசை நரம்பு கருவி, அதே போல் யாழோ நரம்பு கருவி, அதுவும் ஒரு பக்கம், ஒரு வால்னா ஒரு பக்கம், ஒரு பக்கமாக அவங்க நிற்கிறாங்க, யாழ் கையில் வச்சுட்டு வாசிக்கிறாங்க, ஒரு பக்கம் வீணையை கையில் வைத்து கொண்டு வாசிக்கிறார்கள், ஒரு பக்கம் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால்,
ரிக்வேதத்திலிருந்து வேத கோஷங்கள் நிகழ்கின்றன. தோத்திரங்கள், தமிழிலே தோத்திரங்கள் அங்கே சொல்லப்பெறுகின்றன. தமிழ் தோத்திரங்கள் ஒலிக்கப்பெறுகின்றன. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், கைகளை பின்னிக்கொண்டு அந்த பக்தி மயத்தினாலே பின்னிய துண்ணியன நெருங்கிய பிணைமலர், நெருங்கிய அடியார்கள் பிணை மலர் கைகள், நெருங்கி இருக்கக்கூடிய பிணை மலர் என்று சொன்னால் 2 கைகள். அந்த கைகளை கூப்பிக்கொண்டு இருக்கிறவர்கள், தொழுது கொண்டு இருக்கிறவர்கள். தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால், துவள்கையர் ஒரு பக்கம், அழுகையர் ஒரு பக்கம், தொழுகையர் ஒரு பக்கம். எல்லா பல்வேறு விதமான அடியார்கள். பெருமான் எப்பொழுது வருவான் அவரை காணலாம் என்கிற ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டத்தில் வீணை வாசிக்கிறவர் ஒரு பக்கம், யாழ் வாசிக்கிறவர்கள் ஒரு பக்கம், ருக்வேதம் சொல்லுகிறவர்கள் ஒரு பக்கம், தமிழ் தோத்திரங்கள் சொல்லுகிறவர்கள் ஒரு பக்கம், கைகளை குவித்து கொண்டு நிற்கிறவர்கள் ஒரு பக்கம், தொழுது கொண்டு நின்று அழுது கொண்டு நிற்கின்றவர்கள், துவழ்கின்றவர்கள், நிற்கவே முடியாமல் துவழுகின்றார்கள். அப்படி இவர்களுக்கெல்லாம் மேலே சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், 2 கரங்களையும் எடுத்து சென்னி மேலே குவித்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒரு பால், திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, என்ன அதுக்குள்ளே திருப்பெருந்துறைக்கு இத்தனை பேர் வந்துட்டாங்களா? இவ்வளோ பேரையும் சொல்லுகிறாரே சாமி. வீணை வாசிக்கிறவங்க ஒரு பக்கம், யாழ் வாசிக்கிறவங்க ஒரு பக்கம், ஒரு பக்கம் அழுகையர், ஒரு பக்கம் தொழுகையர், ஒரு பக்கம் துவழ்கையர், ஒரு பக்கம் ருக்வேதம், ஒரு பக்கம் தமிழ் தோத்திரம். நாம் இதை எப்போ வச்சிருக்கிறோம்? அவர் அந்த திருவடி கோயில் வச்சுட்டு சென்னி 10, அற்புத 10, அதிசய 10 இதெல்லாம் பாடுகிற பொழுது நம்ம வச்சிருக்கிறோம். இத்தனை பேர் அங்கே வந்துட்டாங்களா? அத்தனை பேர் அங்கே இருக்கிறார்களா? ருக்வேதத்தை சொல்லுகிறார்களா? ஒரு கேள்வி வரும். இல்லை, இவர் தானே தனியாக கோயில் வச்சுருக்காரு, ஏதோ ஒரு 5 பேர் 10 பேர் இந்த பக்கம் வந்திருக்கலாம், இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் நல்லா தெளிவாக பார்க்கணும். இத்தனையும் வேறு கோயிலில் நடப்பதை எடுத்து சொல்லுகிறார். மற்ற கோயில்களில் இப்படியெல்லாம் நடக்கும், இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லையே. நான் ஒத்த ஆளாக நிற்கிறேன், இதோ கொஞ்சம் பேர், அவ்வளோதான். இது நடக்கிறது எங்கே? வேறு கோயில். அது பின்னாலேயும் சொல்லுகிறார். இந்த குறிப்பிடுறது உத்தரகோச மங்கையைங்கிறது பின்னாலேயும் வருது குறிப்பு. ஏன்னா அங்கே பார்த்துருக்கார் காலையில் திருப்பள்ளி எழுச்சி எப்படி பாடுறதுன்னு. அங்கே திருப்பள்ளி எழுச்சி பாடுகிற பொழுது உத்தரகோச மங்கையில் இன்னிசை வீணையர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். இதெல்லாம் வேறு வேறு கோயில், அந்த கோயிலில் நடந்ததை சொல்லுகிறார். பெருமானே, திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே, திருப்பெருந்துறையில் இருக்கின்ற பெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டு, என்னையும் உம்மை அவர்களை எப்படி ஆட்கொள்வீரோ அதுபோல எம்மையும் ஆண்டு கொண்டு. இந்த உண்மை என்ன பண்ணுது? அவர்கள் அங்கே வேறாக இருக்கிறார்கள், அடியேன் இங்கே தனியாக இருக்கிறேன் என்பதை குறிப்பிடுகிறது. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஆகவே சிவன் திருக்கோயில்களில்
திருப்பள்ளி எழுச்சி பாடுகிற பொழுது இப்படி இந்த மாதிரி காலையிலேயே இந்த இன்னிசை வீணையர் யாழின் என்று சொல்ல அடியார்கள் எல்லாம் அவரவர்கள் அங்கெங்கே கூடி நின்று அவரவர்களுக்கு தோன்றியவாறு அவர்கள் பெருமானை காண்பதற்காக காத்திருக்கிறார்கள். இன்னும் கதவும் திறக்கலை, இன்னும் தரிசனம் கிட்டலை. இந்த தரிசனத்திற்காக காத்திருக்கிறவர்கள் அங்கே எல்லாரும் அப்படி காத்திருப்பார்கள் எல்லா கோயிலையும். இங்கே நான் நிற்கிற திருவடி கோயிலில் பெருமானே என்னையும் ஆண்டு கொண்டார். அவர்களையெல்லாம் அங்கே ஆண்டு கொண்டது போல எம்மையும் ஆண்டு கொண்டு அருள்வீர். என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பூதங்கள் தோறும் நின்றாய நின்னல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் ஈதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதம் கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மையும் ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் நினைப்புலவோர்கள் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை. உன்னை கண்டு அறிவாரை நாங்கள் கேட்டு அறியோம். நீ பூதங்களில் எல்லாம் விரவி நிற்கின்றாய், எல்லா பூதங்களிலும் இருக்கின்றாய். பூதங்கள் தோறும் நின்றாய் என்று சிலர் உன்னை போற்றுகிறார்கள். சிலர் உன்னை போக்கிலன் வரவிலன் என்று போற்றுகிறார்கள். அவர்கள் கீதங்கள் சொல்லுகிறார்கள், ஆடுதல் சொல்லுகிறார்கள், பாடுதல் செய்கின்றார்கள். நீ ஐம்பூதங்களிலுமே விரவி கிடக்கின்றாய் என்றும் கூறுகின்றார்கள். எத்தனையோ விதமாக உன்னை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு இருந்தாலும் கூட கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரே. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், உன்னை கண்டு அறிவாரை கேட்டு அறியோம்னு சாமியே கண்டு அறிந்திருக்காரு, அப்புறம் கேட்டு அறியோம்னு எப்படி சொல்கிறார்? கேட்டு அறியோம் உன்னை கண்டு அறிவாரே அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், எல்லோரும் உன்னை பல்வேறு விதமாக பாராட்டுகிறார்கள், துதிக்கின்றார்கள். ஆனாலும் கூட உன்னை சென்று ஒருவரும் அடைய முடியாது. உன்னை சென்று கேட்டறியும். ஒருத்தர் போய் சிவபெருமானை அடைந்து விட்டார் என்று நாம் கேள்விப்பட்டது கிடையாது. இல்லை எப்படின்னா, சிவபெருமான் வந்து இவரை சார்ந்தார் அப்படி தான் கேள்விப்பட முடியும். நாம் போய் சிவபெருமானை போய் சேர்ந்துட்டேன் சார், நான் அவரை போய் அடைஞ்சிட்டேன்னு கேட்க முடியாது. நன்றுடையானை தீயதிலானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையோரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை. நான் கூட சென்று அடையலை, அவராக கூப்பிட்டார் இங்கே வா, அப்படி வந்தால் தான் உண்டு. நீ என்ன சொன்னாலும் நாம் கேட்டறியோம் கண்டறிவாரை. போய் இருந்து அவரை போய் அடைஞ்சிட்டோன்னு ஒருத்தரையும் பார்க்க முடியாது. அவராகத்தான் வந்து சேர வேண்டும். அதுதான் அர்த்தம் அதுக்கு. பூதங்கள் தோறும் நின்றாயனில் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால். நிறைய தோத்திரம் சொல்லலாம், நிறைய பாடலாம், நிறைய ஆடலாம். அவராக வரணும், நாம் போக முடியாது. பதியினை சென்றணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் இல்லாத.
பதியை போய் நாம் அடைய முடியாது. அடையலான்னா பஸ்ஸை போய் ஏற்பாடு பண்ணி போய் சேர்ந்துருவோமே இல்லையா? நாம் சென்று அவனை அடைய இயலாது. அவனாக பார்த்து தான் வந்தால் உண்டு. அப்படித்தான் எனக்கும் வந்தார். அதை சொல்லுகிறார். சீதம் கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து. சிந்தனைக்கும் அறியாயினார். சிந்தித்து பார்ப்பதற்கும் இல்லையா, நினைப்பதற்கும் அரிதானவன் அவன். இன்ன தன்மை என்று அரிதானவன். ஆனால் எளிதாக எய்த்தாப்புல வந்துடுவான். நாம் சிந்தித்து பார்ப்பதற்கும் அரிதானவன் எளிதாக எதிர்த்தாற் போல் வந்து விடுவான். சீதம் கொள்ள குளிர்ச்சி நிறைந்த திருப்பெருந்துறை மன்னா, வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறையின் அரசனே, சிந்தனைக்கு அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும். எங்கள் முன்னுன்னா எத்தனை பேர் முன்னாடி? அது என் முன் வந்துன்னு சொல்லக்கூடாது. என் முன்னால் வந்து என் குற்றத்தெல்லாம் அறுத்து என்னை ஆண்டு கொண்டாய் அப்படி இல்லை. எங்கள் முன் வந்து தன்னைத்தான் அப்படி சொல்கிறார். தன்னை தனியாக சொல்லாமல் எனக்கு மட்டும்தான் கொடுத்தார்ல, எல்லாருக்கும் கொடுப்பாரு. அதுபோல் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து, ஏதங்கள்னா குற்றங்கள், எங்கள் முன் வந்து அப்படின்னா என் முன்பு வந்து தான், என் முன்பாக வந்து எய்த்தாப்புலேயே நிற்பார். எய்த்தாப்புலேயே நிற்பார். யாரும் எல்லாரோடையும் எல்லாரமா நிற்பார். நாம் அவர் காட்டினா தானே பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அவர் பாட்டி வந்துட்டு அவர் பாட்டி போயிடுவார். அவரே காட்டணும். தன்னை காட்டினால் ஒழிய நாம் காண முடியும். பெருமானுடைய அந்த பெருங்கருணை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். ஞானசம்பந்தருக்கு தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடரை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். இவ்வளோ அடையாளம் சொல்கிறார். பார்த்தேன்னு சிவபாதர் கேட்குற, யார் கொடுத்தா உனக்கு, எங்கே இருக்கிறாவா அப்படின்னு கேட்டார். தெரியலையே, பக்கத்தில் தானே சார் இருந்தார். இவர் அடையாளம் சொல்கிறார், தோடு போட்டிருந்தாருங்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா ஞானசம்பந்தருக்கு காட்டினார், இவருக்கு காட்டலை. காட்டில் தானே பார்க்க முடியும். எனவே வருவது பெருசு அல்ல, வந்தபின் தன்னை காட்டுவது பெருசு. தன்னை காட்ட வேண்டும். அது இங்கே சொல்லுகிறார். ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும். எம்மை இல்லை, என்னை ஆண்டருள் புரியும். அது அந்த ஒரு பன்மையில் சொல்லிக்கொண்டால் அந்த தன்மை இது இருக்காது. யாராவது ஒருத்தர் பெரியவங்க வந்து நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து, எல்லாம் எங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் வரலைன்னா நாங்கள்லாம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்போம். நாங்கள்லாம் எங்கே இருக்கிறதுனா நம்ம தானே இருக்கிறோங்க. நீங்கள்லாம் வரல, நாங்கள்லாம் எங்கே இருக்கிறது, எங்களுக்கெல்லாம் என்னென்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது நாங்கள் எங்கே இருப்போம், எங்களுக்கு என்ன தெரியும், அதெல்லாம் என்ன அர்த்தம்? நான் எங்கே இருப்பேன், எனக்கு என்ன தெரியும், அதுதான் அதுக்கு அர்த்தம். அது மாதிரி அந்த ஒருமையில் சொல்ல வேண்டியதை இந்த உயர்வில் சொல்லுகிறார். சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனை கரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து, ஏதங்கள்னா குற்றங்கள், குற்றங்களை அறுத்து, ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பெருமானே பள்ளி எழுந்தருள்வீர், பள்ளி எழுந்தருள்வீர். நீரா வந்து தானே எம்மை தடுத்து, நாங்கள் என்ன பண்ணி எத்தனை பாராட்டு, எத்தனை துதி, எத்தனை செய்தான்னா நாங்கள் வந்துட முடியுமா? எவ்வளோ எம்புனாலும் நம்ம அந்த உயரத்துக்கு போக முடியுமா? எம்பி போனார். அவராக கீழே இறங்கி வந்து இல்லையா நமக்கு அருள் செய்தாலே ஒழிய நமக்கு எப்படி அது சாத்தியப்படும்? அதைத்தான் குறிப்பிடுகின்றார்.
பள்ளி எழுந்தருளாயே பெருமானே எங்களுக்கு கருணையோடு எழுந்தருள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கன்னிகர் மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மணிவாசகருக்கு எவ்வளோ பெரிய கருணை இருக்கணும்னு நீங்கள் இந்த பாட்டில் தெரியும். அவருடைய கருணையின் விசாலம். பெருமானே உன்னை அடியார்கள் வணங்குகின்றார்கள், உன்னை திருக்கோயிலில் வணங்குகின்றார்கள், உம்முடைய பெருமை பேசுகிறார்கள், உம்முடைய அருமையை கூறுகின்றார்கள், உன்னை தோத்திரம் செய்கின்றார்கள், துதிக்கின்றார்கள். தம்முடைய வாழ்விலே தக்க மாற்றங்கள் வேண்டும் என்பதற்காக உங்களை அவர்கள் துதிக்கின்றார்கள். அதில் எத்தனை பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால், பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார். பப்பு அற அப்படின்னு சொன்னால் பரப்பு அற, பரப்புதல்னா விரிவு இல்லாமல் கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, பரப்பற்று இருக்கிறது. விரிதலையேனை விடுதி கண்டாயும்பார். இந்த சிந்தனை விரிஞ்சி இல்லாமல் குவிந்து இருக்க வேண்டும். சிவனை நினைக்கிற பொழுது சிந்தனை குவிந்து இருக்க வேண்டும். சிவத்தின் அதுக்குத்தான் ஒரு நிலையில் அவரை நாம் சிந்திக்க வேண்டும். அதுபோல் பப்பு அற என்று சொன்னால் பரப்பு அற, அதாவது விரிவு இல்லாமல் குவிந்த நிலையிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள்? நிட்டையிலே இருந்தார்கள். வீட்டு நிலை, இந்த வீட்டு நிலை என்பது நிட்டை நிலையிலே உன்னை உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உன்னை உணர்ந்த வண்ணம் அனுபவித்து கொண்டு இருக்கிற அடியார்கள். இது எவ்வளோ உயரம், எவ்வளோ உயரம். வந்து பந்தனை அறுத்தார் அவர் பலரும். தன்னுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் துறந்து நீக்கிக்கொண்டு, பற்றுகளை நீக்கிக்கொண்டு, கடும் துறவு பூண்டு பலர் சேர்ந்திருக்கிறார்கள், பலரடியார் இருக்கிறார்கள். நிட்டையிலே நின்று உன்னை அனுபவித்து கொண்டு இருக்கிறவர்கள் மிக உயரம். துறவு பூண்டு உன்னை சேர்ந்திருக்கிற அடியார்கள். அவர்களுக்கெல்லாம் எவ்வாறு அருள் செய்வாயோ அதுபோலவே இன்னும் இல்லறத்தை விடாமல் இல்லற தர்மத்திலேயே நிற்கிறவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களும் உன்னை வணங்குகிறார்கள், அவர்களுக்கும் நீ கருணை புரிகிறாய் என்று குறிப்பிடுகின்றார். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் வந்து பந்தனை அறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கன்னியர் மானிடத்து இயல்பில் வணங்குகின்றார். அவங்க மானிடத்து இயல்பு மேலே போகலை, அவங்க குடும்பஸ்தர்கள், அவங்களும் உன் மேலே சொல்லடாத அன்பு பூண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த வித்தையெல்லாம் தெரியாது, அவர்களுக்கு அன்பு காட்டப்பட்டுதான் தெரியும். அதனால் அவர்கள் உயர்ந்ததாக சொல்லப்படுகிற நிட்டைக்கு கூட வராதவர்கள், துறவு என்று சொல்லக்கூடியதற்கும் வராதவர்கள். ஆனால் அன்பு காட்ட தெரிந்த இல்லறத்தார் அவர்கள் தன்னுடைய கணவனும் மனைவியுமாக அவர்கள் நின்று உன்னை வழிபாடு செய்கிறார்கள். நீ அவர்களுக்கு எப்படி அருள் நலம் செய்வாயோ அதுபோலவே இந்த அன்புடைய இவர்களுக்கும் நீ அருள் நலம் செய்வாய் என்று குறிப்பிடுகிறார். அது எவ்வளோ ஒரு சாமி பாருங்கள், அவருடைய கருணையை பாருங்கள். நெட்டையில் இருந்தவரை சொல்லிட்டு மைப்புறு கன்னியர் மானிடத்து இயல்பினர்.
இந்த மானிடத்து இயல்போடு இன்னும் விளங்குகிற நிலை. மைப்புறு கன்னியர், மை பூசிய கன்னியர் என்பது பெண்கள், இல்லறத்தர். அந்த இல்லற பெண்களோடு மானிடத்து இயல்புன்னா ப்ராக்டிக்கல் லைஃப், அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கிறவங்க வராங்க, அவங்களும் தான் வராங்க. உங்ககிட்ட யார் இருக்கா? நிஷ்டையில் இருக்கிறவரும் அவரும் ஒன்று அனுபவிச்சுட்ருக்கார். துறவு உண்டவர் வந்து நிற்கிறாங்க. சாமி, இவங்கெல்லாம் ஒன்று அடையிறது பெருசு இல்லை, இவங்க இந்த மைப்புறு கன்னியர் மானுடத்து இயல்பில் இருக்காங்களே, அவங்க அடையிறது தான் ஒன்று பெருசு. அவங்க இல்லறத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் அத்தனை சிக்கல்களுக்கும் பிணிப்புகளுக்கும் இடையிலே வந்து அன்பை காட்டி உன்னோடு இணைந்து நிற்க வேண்டும் என்று நிற்கிறார்களே, அது அல்லவா சிறப்பு என்று குறிப்பிடுகின்றார். மானிடத்து இயல்பில் வணங்குகின்றார். மானிடத்து இயல்பில் வணங்குகின்றார்னா அவர்கள் சிவபூஜை செய்கின்றார்கள். அவர்கள் சிவபூஜை மலரை எடுத்து நீர் எடுத்து அவர்கள் இந்த சிவபூஜையை செய்கிறார்கள். எனவே அணங்கின் மணவாளா, அம்பிகை ஒரு பாகத்திலே கொண்ட எங்கள் சிவபெருமானே, செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே, இப்பிறப்பறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பிறப்பை அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரிகின்றான் சிவபெருமான். யாருக்கு பிறப்பு அறுக்க வேண்டும்? பிறப்பு யாருக்கு அறுக்க வேண்டும்? யாருக்கு பிறப்பு வருமோ, யாருக்கு பிறப்பு இல்லையா? நோய் இருக்கிறவனுக்குத்தானே நோயை குணப்படுத்தணும். நோய் இல்லாதவனுக்கு நோய் எதுக்கு குணப்படுத்தணும்? நிட்டையில் போனவர்களுக்கும் துறவு பூண்டவர்களுக்கும் எதுக்கு நோய் நீக்கம்? இல்லறத்தில் இருந்து அவதிப்படுகிறானே, அவனுக்குத்தானே நோய் நீக்கம் செய்யணும். அவனுக்குத்தானே உன்னுடைய அருள் தேவைப்படுகிறது. எனவே பெருமானே, உம்முடைய கருணை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் பிறப்பை அறுக்க வேண்டும் என்று தான் அவர்களும் வருகிறார்கள். ஆனாலும் அவர்கள் இல்லறத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பிறப்பையும் அறுக்கின்றவன் நீ. நிட்டையில் இருக்கிறவர்களுடைய பிறப்பை அறுப்பதும் துறவு பூண்டு உன்னிடம் வந்தவர்களுடைய பிறப்பை அறுப்பதும் தாண்டி தன்னுடைய இல்லறத்து அரசியோடு உம்மை தேடி வந்து அன்பு செலுத்தி உம்மை வணங்கி கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுடைய பிறப்பையும் அறுக்கும் வண்ணமாக இருக்கின்றீரே என்று அதனை குறிப்பிடுகின்றார். அதுதான் அந்த இல்லறத்தை, அது ஒரு பெரிய செய்தி பாருங்க. மணிவாசகர் துறவரத்தை போற்றுகிறாரா, இல்லறத்தை போற்றுகிறாரா? அது ஒரு பெரிய கேள்வி. எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் உண்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறாரா? எப்படி குறிப்பிடுகிறார்? துறவு பற்றி என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்தை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கன்னியர் மானிடத்து இயல்பில் வணங்குகின்றார். மானிடத்து இயல்பில் வணங்குகிறார்னா என்ன அர்த்தம்? மானிடத்து இயல்புன்னா மானிடத்து இயல்பில் வணங்குகின்றார் அப்படின்னா வித்தை காட்டாமல் வணங்குகிறார்னு அர்த்தம். நான் சொல்லலை, வித்தை எதுவும் இல்லை அங்கே. மானுடத்து இயல்பில் வணங்குகிறார். அந்த அன்போடு தோத்திரம் படிக்கிறது, கண்களில் கண்ணீர் பெறுகிறது, வார்த்தைகள் குளறுகிறது, அப்படியே அந்த அந்த நிலையில் தன்னுடைய இல்லத்து அரசியோடு இல்லத்தில் இருந்து அதை செய்கிற முறை, அதான் மானிடத்து இயல்பு. அதை விட்டுட்டு அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் மானிடத்து இயல்பு என்ன அருமை, இதை மார்பண்ணணும். அப்படியே நீங்கள் மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அப்படின்னா பி லைக் எ ஹியூமன். நீ சூப்பர் ஹியூமனெல்லாம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை.
சூப்பர் ஹியூமனாக ஆகணுங்கிறதெல்லாம் சாமி எதிர்பார்க்கவும் இல்லை. அவர் எத்தனையோ சூப்பர் மேனையை பார்த்தவர் இல்லையா? நம்ம ஒன்றும் சூப்பர் ஹியூமனாக இருந்து அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதெல்லாம் அவர் இன்னும் எதிர்பார்க்குது. பி ஹியூமன், மானிடத்து இயல்பு. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அன்பு காட்டின இந்த நம்முடைய தாயன்மார்கள்லாம் எப்படி அன்பு காட்டினாங்க? அவங்க இயல்போட மானிடத்தின் இயல்பில் இருந்தாங்களா? இல்லைங்களா? அதுதான் மானிடத்தின் இயல்பில் வணங்குகின்றார்கள். தன்னைத்தானே வருத்தி கொள்ளுவது, தன்னைத்தானே வேறு வேறு விதமான விஷயங்களிலே தன்னை உயர்த்தி கொள்ளு, அப்படிலாம் வேண்டியதே இல்லை. அதுவும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஃப்ராங்காக சொல்கிறது பற்றி, சில பேர் சிவபூஜை செய்கிற பொழுது, சிவபூஜையோ அல்லது மனைவியை தள்ளி வைத்து விட்டு செய்வார்கள். மனைவியை தள்ளி வைத்து விட்டு, நான் பூஜை பண்ண போகிறேன் வராத, எய்த்தாப்பில் வராத, பூசை முடிகிற வரைக்கும் வராத, நான் ஒரு வாரம் பூசையில் இருக்கேன் வராத, அப்படின்னெல்லாம் செய்வார்கள். அந்த மாதிரி இல்லை. மைப்புறு கன்னியர் சாமி சொல்கிறார், அந்த அம்மையோடு சக்தியோடு உடன்கிருந்தே அந்த அருள்நலம் செய்கிறவர்கள் மானுடத்தின் இயல்பிலே வணங்குகின்றவர். இல்லறத்தான் சிவபூசையில் மனைவியை ஒதுக்கி வைக்கக்கூடாது. நாம் செய்கிற பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கு கொடுக்கணும், இல்லை அவங்கள செய்ய சொல்லணும், இல்லை அவங்களுக்கு முடிச்சப்புறம் அட்லீஸ்ட் பிரசாதமாவது கொடுக்கணும், திருநீர் கொடுக்கணும், பிரசாதம் இன்வால்வ் பண்ணணும். அதுதாங்க நாம் நம்முடைய பூசையில் அந்த இல்லத்தரசியை எப்படியாவது இன்வால்வ் பண்ணணும். அதைத்தான் மைப்புறு கன்னியர் மானுடத்து இயல்பில் வணங்குவார்னார். ரொம்ப ஆழமான தொடர் இது, ரொம்ப ஆழமான தொடர். அது என்ன மானுடத்து இயல்புன்னார் பாருங்களேன். மானுடத்தின் இயல்பில் வணங்குகின்றார். ஏன் அப்படி இருக்கணும்னார, சிவபெருமானே அணங்கின் மணவாளா, அவனே அணங்கின் மணவாளான்னாரு. அவனை அங்கே சொல்லுகிற பொழுது திருப்பெருந்துறை சிவனேன்னு சொல்லலை, அணங்கின் மணவாளான்னாரு. அம்பாளினுடைய கணவனேன்னாரு இல்லையா? ஆகையினாலே அந்த செய்தியை வலியுறுத்துகின்றார். செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, இப்பிறப்பறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சரி, இப்போ முதல் 2 வரைக்கும் கடைசி 2 வரைக்கும் என்ன மேட்ச்சு அது பார்க்கணும்ல. என்ன அது மேட்ச் இல்லாமல் பாடக்கூடாது. மேலே 2 வரி சொல்லி இருந்தால் கீழே இருக்க 2 வரிக்கு சம்மந்தம் இருக்கணுமில்ல, சம்மந்தம் இல்லாமல் சொல்லக்கூடாது. நான் நேற்று காஞ்சிபுரம் போயிட்டு அப்படியே வேலூருக்கு போனேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பச்சடி பண்ணி வச்சுருந்தாங்க, இங்கே வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மேலே வேலூருக்கு போனேன், இங்கே வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா 2க்கு என்ன சம்மந்தம்? வேலூர்லேருந்து எப்போ வந்தேன், இல்லை பச்சடியை எடுத்துகிட்டு போனியா? வேலூருக்கு சம்மந்தம்லாம் சொல்லக்கூடாது. இது மொத்தம் 4 வரி தான், 8 வரியாக நமக்கு போட்டிருக்கு. பாட்டு 4 வரி தான், எப்போவுமே பாட்டு 4 வரி தான் இருக்கும். இது பெரிசா வரி இருக்குன்னு மடித்து போட்டிருக்கு, சீர்களை மடித்து போட்டிருக்கு. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் ஒரு அடி. மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா 2வது வரி. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவனே சிவபெருமானே, இப்பிறப்பறுத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய ஒரு வரி. 4 வரி. 4 வரிங்கிறதுனால தான் பப்பு மைப்பு செப்பு இப்பிறப்பு
அந்த எதுக வரும். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. இது 2 வரி, முதல் 2 வரி. பின்னால் 2 வரி. செப்புரு கமலங்கள் மலரும் தன் பயல் சொல் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானை இப்பிறப்பருத்து எமையாண்டல் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். இது 2வது. என்னங்க முதல் 2 வரைக்கும் இந்த பின்னால் 2 வரைக்கும் என்ன கனெக்ஷனு, என்ன தொடர்பு? எத்தனை தடவை படிச்சிருப்போம் திருப்பள்ளி ஐசி. முதல் 2 வரைக்கும் பின்னால் 2 வரைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கணும். முதல் 2 வரியில் என்ன சொல்கிறார்? நெட்டையில் இருந்தவர்கள், அப்புறம் துறவு பூண்டு எல்லாத்தையும் அறுத்தவர்கள், அப்புறம் மானிடத்தின் இயல்பிலே இருக்கக்கூடிய இல்லறத்தார், இவர்கள் வணங்குகின்றார். அவ்வளோதான். செப்புரு கமலங்கள் மலரும் தன்மையில் சொல் திருப்பெருந்துறை சிவபெருமானே, சிவபெருமானே அழகிய தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய தடாகங்கள் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளக்கூடிய சிவபெருமானே, இனக்கு இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அவர்கள் வணங்குகிறார்கள், எனக்கு பிறப்பை அறுத்து என்னை ஆண்டவரே எழுந்திரும். என்னங்க தொடர்பு? அவர்களெல்லாம் வணங்குகிறார்கள், திருப்பெருந்துறை பெருமானே இப்பிறப்பறுத்து எமையாண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னா புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்ட்டு? அவர்கள் வணங்குகிறார்கள், அவர்களெல்லாம் வணங்குகிறார்கள், எனக்கு பிறப்பறுத்து என்னை ஆண்டு கொண்டு அருள். அவர்கள் வணங்குகிறார்கள், என்னை ஆண்டு கொண்டு அருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது நல்லா பாருங்கள். மேலே வணங்குகிற மூவருக்கும் நீ பிறப்பறுப்பாய். நெட்டையில் இருந்தவர்களுக்கும் பிறப்பறுப்பாய், துறவு பூண்டவர்களுக்கும் பிறப்பறுப்பாய், மைப்புறு கண்ணியரோட மானுடத்து இயல்பிலே வணங்குகிறார்களே அவர்களுக்கும் பிறப்பறுப்பாய். அதுபோல் என் பிறப்பை அறுத்தவனேங்கிறது. அதுதான் அங்கே மேட்ச்சு, அதுதான் சொல்லணும். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானிடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பறுத்தமை, இந்த பிறப்பிலேயே எங்களை அறுத்து ஆண்டு அருள் புரிந்து விடு. வேணாம், அடுத்த பிறப்பெல்லாம் வேண்டாம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதனையொழிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்த அருளும் முந்திய மது வளர்பொழில் சூழ் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா. எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பெருமான் எப்படி சுவைக்கின்றான் என்று கேட்டால் தேவர்களுக்கு சொல்ல தெரில. அது பழச்சுவையான அமுதன, நாம் பால்கடலை கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அமுது, அந்த மாதிரி தான் சிவபெருமான் இனிப்பாருங்க. கற்ப மரத்தில் பழங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழங்களுடைய சுவை எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறார். அப்படி தான் அவங்களுக்கு சொல்ல தெரியும். அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன. அறிந்து கொள்வதற்கு அரிதானவன் அல்லது அறிந்து கொள்வதற்கு எளிதானவன், ரெண்டுமே சொல்ல தெரியல அவங்களுக்கு. அரிதன எளிதன அமரரும் அறியார். அமரர்களுக்கு இது எளிதா, இது அரிதா, இந்த சுவையா, இது ஒன்றும் தெரியாதவர். யாருக்கு தெரியும்?
அன்புடைய அடியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் என்ன சுவை, அவர் என்ன ஊர். ஏன்னா அவர்கள் காணுமாறு வந்து நிற்பானவன். இது அவன் திருவுரு, இது அவன் திருவுரு, இதுதான் அவனுடைய திருவுரு. தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா வடியேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடையில் இளமதியம் தோன்றும் தோன்றும். இதெல்லாம் அடியார்களுக்கு இது அவன் திருவுரு என்று காட்டுவார். காரிகலம் மேற்கு காட்டுறார், எல்லாருக்கும் காட்டுறார் திருவுரு. அடியார்களுக்கு காட்டுறார், ஆனால் தேவர்களுக்கு திருவுரு தெரியாது. இது அவன் திருவுரு, அவன் இவன் எனவே வந்திருக்கிற பெருமான். அவன் இவன் கண்ணால் யானும் கண்டேன் காண்க, நிலந்தன் மேல் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் அவன் என தேறினன் காண்க. அவன்தான் இவன் அப்படின்னு நானே சொன்னேன். அவனே இவன். இப்படித்தான் எங்களை ஆண்டு கொண்டு அருள்வார். எங்களை ஆண்டு கொண்டு அருளுகிற பொழுது எங்களுக்கு ஐயமே இருக்காது. வந்தாரா போனாரா கொடுத்தாரா இல்லையான்னு சந்தேகமே வராதபடிக்கு வந்தார், தந்தார், ஆண்டார் அப்படின்னு உறுதிப்பட சொல்லுவோம். ஆனால் அடியாரை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் வந்த மாதிரி இருக்குது, சொன்ன மாதிரி தான் இருக்குது. இப்படி இல்லை. உள்ளங்கை அங்கையில் நெல்லியங்கணியன நினைக்கு நின் திருவருளை நல்குவாயினார் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள். சாமி, நீ திருவருள் கொடுக்கறது பெருசு இல்லை, ஆனால் நீ எனக்கு திருவருள் கொடுத்தேன்னு எனக்கு நல்லா தெரியணும், சந்தேகமெல்லாம் படக்கூடாது, நான் திருவருள் கொடுத்துருக்கிற அப்படின்னு தெரியணும். அங்கையில் நெல்லியம் கணியன எமக்கு நும் திருவருளை நல்காய் அப்படின்னு கேட்குறார். அந்த மாதிரி தான் கொடுப்பார். அடியார்களுக்கு சந்தேகம் வர மாதிரிலாம் பண்ண மாட்டார். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும். இங்குனா எங்க? இந்த மண்ணுலகில, இந்த மண்ணுலகிலே எழுந்தருளுகின்றான். மது வளர்பொழில் திரு உத்தர கோசம் அங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, எதியமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். எதியமை பணி கொள்ளும் ஆறு. இங்கே பாருங்க, மதுவளர் பொழில் சூழ், மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய். திரு உத்தரகோச மங்கையில் இருக்கிறவரே என்றார். அப்போ இன்னிசை வீணையர் ஒருபால், அழுகையர் ஒருபால், துவழ்கையர் ஒருபால்லாம் உத்தரகோச மங்கையில் நடந்தது. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். இங்கே இல்லை. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், எல்லாம் உத்தரகோச மங்கையில். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, அங்கே இருக்கிறவரே, இங்கேயும் வந்தவரே. எதியமை பணி கொள்ளுமாறு, எதியமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். சாமி, நாங்கள் எப்படி பணி செய்வோம் தெரியுமா? எதியமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம். எம்மை எவ்வாறு பணி கொள்ள வேண்டும் என்று தேவரீர் கருதுகிறீரோ அந்த பணி நாங்களாக கேட்டு வாங்க மாட்டோம். சாமி, அத்தை கொடுங்க, இத்தை கொடுங்க, எது கொடுத்தாலும் இது திருவருள் தந்தது என்று திருவருள் வழியில் நிற்போம். திருவருள் வழியில் நிற்போம். எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம்னா நாங்கள் திருவருள் வழியிலே நிற்போம். எது எமை பணி கொள்ளுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பெருமானே எழுந்தருள வேண்டும், எழுந்தருள வேண்டும். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார். 3 பேருக்குமே தெரில. ஏன்னா முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் வந்து அறிவார். இந்த படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லக்கூடிய
மூன்றையும் இந்த உயிர்களுக்காக பிரபஞ்சத்தில் இந்த 3 தொழிலையும் செய்கின்றவர் நீரே. இந்த 3 தொழிலையும் செய்கின்றவர் மூவரே. 3 தொழிலையும் செய்கின்றவர் நீரே சம்புபட்சம். 3 தொழிலையும் செய்கின்றவர் தலைவரே அனுபட்சம். சம்புபட்ச அனுபட்சம்னு உண்டு. திருமால் காத்தல் தொழில் செய்கின்றார். அங்கே சிவபெருமான் அனுபட்சமாக இருக்கிறார். அவருக்கு ஆற்றல் கொடுத்து அவருக்கு அத்தனை விதமான நலங்களையும் புரிந்து அந்த காத்தல் தொழிலை நிற்குமாறு இருந்து அவர் காத்தல் தொழில் செய்கிறார். இது அனுபட்சம். காத்தல் தொழில் செய்கின்றார் சம்புபட்சம். திருமால் வழியாக காத்தல் தொழில் செய்கின்றார் அனுபட்சம். இந்த 3 பேருக்கும் பதவி கொடுத்து ஆற்றல் கொடுத்து எல்லாம் இடம் கொடுத்து எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் அவங்கள எப்படிங்க இந்த பதவிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாம் நம்ம திறமை தான், எல்லாம் நம்முடைய தகுதி தாங்க. எப்படிங்க உங்களுக்கு இந்த பதவி கிடைச்சிது? எல்லாம் நம்ம தகுதி தாங்க, வேறு என்னத்தை சொல்கிறது? என்னவோ இதை விட ஜாஸ்தி தந்திருக்கலாம், இது கொடுத்துருக்க, அப்படி தான் சொல்லுவார்கள். அவர் மூவருக்கும் அரிதானவர். அவர் இவ்வளத்து தான் கொடுத்தாருங்க. சிவபெருமான் போட்ட பிச்சைங்க இது, எனக்கு இன்னும் ஏதுங்க அவர் கொடுத்த பதவி. இதில் இருந்தார், நான் இருந்தேன். யாரை வேணால் இங்கே இருக்க வச்சாருன்னா அவர் தான் திருமால். ஒரு ஆன்மாவை கூண்டு வந்து நீ தான் இன்னையிலேருந்து திருமால்னா அவ்வளோதான், அது திருமால். சிவமாக பார்த்து செய்கிறது தானே, சிவமாக பார்த்து செய்கிறது தான் இருக்குல்ல, சிவமாக பார்த்து செய்கிறது தானே. இந்த தொழில் நீ இதான் நீ என்று சொன்னார், அவ்வளோதான் அந்த தொழில். இன்னையிலேருந்து இந்த மினிஸ்டர் போஸ்ட் நீ அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நேற்று ராத்திரி கூட கனவு காத்திருக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது. நீ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நீ தான், அவ்வளோதான். அது மாதிரி இந்த பதவியில் கொண்டு போய் உட்கார வைக்கிறார். அப்படி அவர் என்ன நினச்சிக்கிறாரு, ஆகா நம்ம தகுதியினாலே இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சா ஆபத்து வந்துடும் இல்லையா? அதுபோலத்தான் இந்த 2 பேரும் திருமால் பிரமன் உருத்திரன் போன்றவர்கள் எல்லாம் அந்தந்த பதவியில் இருக்கிறவர்கள் சிவபெருமான் பார்த்து அதில் உட்கார வச்சிருக்கார். 100 கோடி பிரமர் நுங்கினர் 6 கோடி நாராயணர் அங்கனே ஏறு மணல் எண்ணில் இந்திரன். இப்படி இருக்கக்கூடிய ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனேன்னார். அதான் ஈசனாக பார்த்து அதை சொல்லுகிறார். முந்தியன்னா படைப்பு காலத்திற்கு முன்பாக, படைத்தல் காத்தல்லாம் தொடங்கிறதுக்கு முன்பாக இவர் தான் அந்த 3 போஸ்ட்டையும் அசியூம் பண்ணார். முதல்ல என்ன செய்யலான்னு அவர் பண்ணும்போது இந்த மாயையிலிருந்து படைத்தலை செய்து காத்தலை செய்து ஒடுக்குதலை செய்யலாம்னு இவர் தான் முந்திய முதல் நடு முடிவும் ஆனார். அதுக்கப்புறம் அந்தந்த போஸ்ட்டில் ஒவ்வொருத்தரை தூக்கி போட்டார். இப்படி முதல் நடு முடிவாக இவர் இருந்து முடிவு செய்து அதுக்கப்புறம் அந்தந்த பதவியில் வைத்தார். மூவரும் அறிகிலர். இந்த 3 பேருக்கே தெரியல, யாவர் மற்ற அறிவார். மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? திருமால் பிரமன் உருத்திரன் இவர்களுக்கே தெரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. மூவரும் அறிகிலர், யாவர் மற்ற அறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. ஒவ்வொரு வீடுகளிலும் சிவபூஜை செய்கிற பொழுது அம்மையப்பராக சிவபெருமான் எழுந்தருளுகிறார். அதை சொல்லுகிறார், குறிப்பிடுகின்றார் சாமி. அம்மையப்பராக சிவபெருமான் எழுந்தருளுகிறார். எங்கே சிவபூஜை நிகழ்கிறதோ அங்கே வருகிறார். சிவம் மெய்மை, அங்கே பொய்மைக்கு இடம் இல்லை. சிவம் மெய்மை. ஸோ மெய்யாக வழிபாடு செய்கிற இடத்துல மெய்மை வந்து தானே ஆகணும் இல்லையா? எங்கே மெய்மையான வழிபாடு நடக்கிறதோ அங்கே தன்னை மெய்மையாக காட்டிக்கொள்வார். நான் சொல்லலை, பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. ஒவ்வொரு வீட்டிலேயும் நீ எழுந்தருளுகின்றாய். எனக்கு அப்படி வந்த
செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆபதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. செந்தழல் புரை புரைன்னா போலன்னு அர்த்தம். செந்தழல் புரைன்னா செந்தழல் போன்ற திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் அந்த இடத்த கவனமாக பார்க்கணும். திருப்பெருந்துறை உரை கோயில், திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி இல்லை, திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி இல்லை, திருப்பெருந்துறை உரை, திருப்பெருந்துறையில் உரைகிற அடியோம் அடிக்குடில் திருவடி கோயிலை காட்டினார். இந்த திருவடியை காட்டினார் அவர். அதனால தான் அது கோயில் ஆயிற்று. அது கோயிலாக சமைத்தது காரணம் காட்டினார், அதை காட்டினார். அது திருப்பெருந்துறையிலே உரைகின்றது, இருக்கின்றது. ஆகவே திருப்பெருந்துறை கோயிலும் காட்டின்னு சொல்லாமல் திருப்பெருந்துறை உரை அது திருவடி கோயில். அப்போ அவர் தன்னுடைய திருவடியை விட்டு சென்றாருங்கிறதுக்கு பெரிய சான்று, இது உரிய சான்று. பந்தனை விரலி செந்தழல் புரை திரை திருமேனியும் காட்டி திருமேனியை காட்டினார். அந்த திருமேனி எப்படி இருந்தது? சுவாமியோட திருமேனியை அவர் பார்த்தார். அங்கே குருந்த மரத்து அடியில் இருந்து எப்படி இருந்தது? அது ஒளி ஜுவாலையில், அது திருமேனி முழுக்க நெருப்பு ஜுவாலை எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்ததுங்கிறார். செந்தழல் புரை திருமேனிங்கிறார். அழல் போன்ற திருமேனியை தான் பார்த்தேங்கிறார். தாம் பார்த்ததை அவர் சொல்லுகிறார். முக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மை. மானுட வடிவிலே பார்த்தார். மானுட வடிவு சரி, திருமேனி எப்படி இருந்தது? அந்த திருமேனி தழல் வடிவத்தில் இருந்தது. அழல் மேனியனாக இருந்தான் என்று குறிப்பிடுகிறார். ஒரு தழல் மேனி எப்படி இருக்கும் அதுபோல அந்த தழல் மேனி என்கிற பொழுது, அந்த தழல் மேனி என்பது நமக்கு தகிக்குமே, சூடு இருக்குமே அப்படின்னா இல்லை. அது மலர் சோதி, குளிர்ந்த சோதி, அடியாருக்கு குளிர்ச்சியை தருவது, அடியாருக்கு குளிர்ச்சியை தருவது. அதனால அதை சொல்லுகிறார். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி. இந்த இடத்துல காட்டி என்பது காண்பித்து. நான் எப்படி சொல்லியிருக்கணும்? நான் பாடி இருந்தேன் அப்படி சொல்ல. செந்தழல் புரை திருமேனியும் கண்டு திருப்பெருந்துறை உரை கோயிலும் கண்டு. தப்பு இல்லையே, நான் கண்டேன்ல, அப்படி தானே சொல்லியிருக்கணும் அவர். செந்தழல் புரை திருமேனியும் கண்டு திருப்பெருந்துறை உரை கோயிலும் கண்டு அந்தணன் ஆவதும் கண்டு வந்து ஆண்டாய். சொல்லாம கண்டுன்னா தாம் பார்த்ததா ஆயிடும். இல்லை, நான் பார்க்கல, அவர் பார்க்க வச்சார், காட்டினார். அவர் காட்டினார். காட்டினாலே ஒழிய ஆட்டுவித்தால் ஆரொருவர், காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதார என்னார். காட்டுவித்தால் ஆரொருவர் காணாத, காட்டின்ற கண்டு கண்டுன்னு சொல்ல. என்ன மாதிரி ஆள் எழுதியிருந்தான்னா கண்டுன்னு எழுதியிருப்பான். காட்டி செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். திருமேனியை காட்டினா போதுமா? நான் தான் உன்னுடைய குருன்னு காட்டினார், உணர்த்தினார். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா
விழுப்பொருளே உன் தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தோனே மண் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தேவரும் நன்னவும் ஆட்டா விழுப்பொருளே. விண்ணகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிறவங்களும் நெருங்க முடியாது, சாமியை நெருங்க முடியாது. விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டார், சேர்றது ஒரு பக்கம் இருக்கு, வந்து பார்க்க கூட முடியாது, அணுக கூட முடியாது சாமியை. நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்படியோங்கள். தொழுப்பு என்று சொன்னால் தொழும்பு, உன்னுடைய தொண்டை செய்கிற அடியோங்கள். ஆனால் எங்களை என்ன பண்ணிட்ட, இதெல்லாம் தேர்ற கேஸு, இதெல்லாம் நம்ம வந்து சேர்ற கேஸு. இதையெல்லாம் விண்ணில் வைக்கக்கூடாது, இதையெல்லாம் மண்ணில் வச்சு இது தொண்டு செஞ்சு திவ பூஜை பண்ணி நம்மகிட்ட வந்து சேர்ந்துடணும் என்று எங்களை கொண்டு வந்து மண்ணில் பிறக்க வைத்தேன். நல்ல வேலை சாமி எங்கள் விண்ணில் இருக்கமா பண்ணிரு. இல்லாட்டி எங்களுக்கு ஒரு போஸ்ட்டை கொடுத்து ஏதாவது ஒரு தேவர் போஸ்ட்டில் ஏதாவது ஒன்று கொடுத்து அங்கே வச்சுருந்தீர்னா எம்ம பிறப்பே வீணாயிருக்கும். ஆனால் இங்கே மண்ணில் வந்து பிறக்க வச்சு இந்த பிறப்பை கொடுத்து நீ மண்ணில் வந்து பிறன்னு எங்களை கொடுத்ததுக்கு காரணம் நாங்களாம் வந்து உன்னை அடைய வேண்டும் என்கிற கருணையினால். மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானேனர். யாரெல்லாம் திருவாசகம் படிக்கிறாங்களோ அவங்களாம் மண்ணகத்தை வந்து வாழச் செய்கிறவர்கள். திருவாசகத்தை படிக்காதவர்கள் மண்ணகத்திலே வீழச் செய்கிறவர்கள். அவர் தான் அதாவது வினை அனுபவிச்சுட்டு. மணிவாசகத்தினுடைய திருவாசகத்தை படித்து பெருமானுடைய பெருமையை பேசுகின்றவர்கள் எல்லோரும் மண்ணகத்திலே வந்து வாழச் செய்தவன் சிவபெருமான். இங்கே வந்து வாழுங்கள். கண்ணகத்தே நின்று களிதருத்தேனே. கண்ணகத்தே என்பது அகத்தின் கண்ணுன்னு மாற்றி போடணும். அகத்தின் கண்ணே, இந்த உள்ளத்தின் கண்ணே, அகத்தின் கண்ணே நின்று களிதரு தேனே, இன்பத்தை தருகின்ற தேனே. கடலமுதே, கருணை கடலில் விளைந்த அமுதே. பார்க்கடலில் விளைந்த அமுது இல்லை, அது கடல் தண்ணில் அமுதோடு கலந்த நஞ்சு, அது நஞ்சு கலந்த அமுது. இது நஞ்சு கலவாத அமுது. அதனால் கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய். எண்ணங்களுக்கு அகத்திலே இருக்கிறவர், சிந்தனையிலே இருக்கிறவர். எப்பொழுதும் எண்ணகத்தாய் என்றால் நினைப்பிலேயே இருக்கிறவர். எப்போதும் சிவபெருமான் நினைப்பிலேயே இருப்பார்கள். எண்ணகத்தார். அவர்கள் விண்ணகத்தார், நாமெல்லாம் எண்ணகத்தார். அவர் விண்ணின் அகத்திலே இருக்கிறவர்கள், நாமோ சிவபெருமானுடைய சிந்தனையிலே இருக்கிற எண்ணகத்தார். ஆகவே எண்ணகத்தாயினார். எங்களுடைய எண்ணத்தின் அகத்திலே இருக்கிற பெருமானே உலகுக்கு உயிரானாய், இந்த உலகுக்கே உயிர் போல விளங்குகின்றாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பாருங்க, மண்ணகத்தை வந்து நம்மளையெல்லாம் வாழச் செய்த உடனே திருமாலுக்கு பொறுக்க முடியல. நம்ம இங்கே உட்காந்துட்டு என்ன வேலை பண்ணுறோம் நம்மெல்லாம் பாருங்கள். அவங்கவுங்க கீழே போய் சிவபெருமானுக்கு இப்போ தான் 8 நாள் விழா முடித்தது, 10 திரும்ப சனிக்கிழமையும் விழா வைக்கிறாங்க. சனிக்கிழமையும் திருவாசகத்தை கையில் எடுத்துட்டாங்க. என்ன இவங்க அப்படின்னு திருமால் பொறுக்கவே முடியலையா திருமாலுக்கு. கொஞ்சமாவது இப்படி நம்ம பக்கம் வருவாங்கன்னு பார்த்தா இவங்க எப்போ பார்த்தாலும் திருவாசகமும் கையுமா திரிவாங்க போல இருக்க. இவங்க மாதிரியில் போய் பிறந்து கையில் திருவாசகத்தை எடுத்து சிவபெருமான் நினைப்பிலேயே இருந்து சிவபெருமானோடு சேருவதற்கு வாய்ப்பு இங்கெல்லாம் கிடைக்கும், விண்ணகத்தில் கிடைக்காது. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. இந்த பூமி சிவன் உய்யக்கொள்கின்ற பூமி. நான் நேற்றே சொன்னேன், இந்த உலகம் வந்து பசு என்று சொன்னால் பசுவினுடைய உடம்பிலே இரத்தம் இருப்பது போல உலகம் முழுக்க மக்கள் நிறைந்திருந்தாலும்
பசுவினுடைய உடல் முழுதும் ரத்தம் இருந்தாலும் மடியிலே தான் பால் வருவது போல உலகத்தினுடைய பசுவின் மடி போல விளங்குவது இந்த பாரத கண்டம், இந்த இடம். ஆகவே அந்த இடத்துல நாம் பிறந்தோம். இந்த பூமியினர், இந்த பூமி என்று சொல்வது பாரத கண்டம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உய்யக் கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துறை வாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தம். இதெல்லாம் யார் சொல்கிறான்னா திருமால் சொல்கிறாராம். பூமி தாயா சிவபெருமானை அடையிறதுக்கு ஒரே வழி, இந்த விண்ணகத்தில் நாம் இருந்து, இந்த விண்ணிலே நாம் இருந்து, இந்த பதவியிலே இருந்தால் பதவி போகங்களை அனுபவிக்கலாம். ஆனால் சிவனை சென்று அடைய முடியாது. பதவி போகங்களை அனுபவிக்கலாம், ஆனால் அவையெல்லாம் முடிவுக்கு வந்துவிடும், துன்பத்தையும் தரும். ஆனால் சிவனை அடைகின்றது இது போக பூமி. இந்த மாநிலம் இருக்கிறதே அதுதான் கண்ம பூமி. இந்த கண்ம பூமியிலே தான் நாம் நல்வினைகளை செய்து புண்ணியம், சிவபுண்ணியம் ஈட்ட முடியும். சிவபுண்ணியம் ஈட்டினால்தான் சிவனை சென்று அடைய முடியும். சிவபுண்ணியம் செய்வதற்குரிய சிறந்த இடம் மண்ணுலகம். சிவன் உய்யக் கொள்கின்ற ஆறு, சிவன் அப்படிதான் வச்சிருக்கிறார். அவர் என்ன ரூட் போட்டிருக்காருன்னா, பூமி தான் மானுடன் தன்னை அடையக்கூடிய இடமாக வைத்திருக்கிறார். அவன் செய்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு சில இடம் வச்சிருக்கார். அங்கே போய் புண்ணியத்தை அனுபவிக்கலாம், பசு புண்ணியத்தை. ஆனால் அங்கே உய்யக்கொள்கின்ற ஆறு அது அல்ல, உய்யக்கொள்கின்ற வழி. ஆறுனா வழி, இடம். ஆறுனா இடம், உய்யக்கொள்கின்ற இடம் இது. அப்படி யாரை விருப்பப்படுறாங்களா? திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசைப்படவும். இவர் பெருமூச்சு விட்டா அதுக்கு மேலே பெருமூச்சு விடுறார் யாரு? பிரம்மா. நமக்கெல்லாம் கிடைக்குமாப்பா? அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசை படவும் நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும். நின் அலர்ந்த மெய்கருணையும் நீயும். அம்பாள்னு அர்த்தம். மெய்கருணைங்கிறது தாய் தான், அருட்சக்தி. அருட்சக்தியும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்த. ஆரமுதே, ஆரமுதே என்றால் பொருந்திய அமுதே, திகட்டாத அமுதே, ஆறா அமுதே, பொருந்திய அமுதே, சுவை குன்றாத அமுதே, திகட்டாத அமுதே, பள்ளி எழுந்தருளாயே, எழுந்தருளி எங்களை திருக்கண் நோக்கம் செய்து தரிசனம் தருவீராக என்று சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த 10 பாடல்களும் மிக அற்புதமாக இந்த திருப்பள்ளி எழுச்சியிலே பல செய்திகளை சாமி சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்து, சுந்தர தேவாரம் நான் அடிக்கடி சொல்கிறது தொகலறு போதம் இங்கே இருக்கிறது, வேணுங்கிற அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, நிறைவு செய்யும் முகமாக சுந்தர தேவாரம் மிக விரைவாக தீர்ந்து கொண்டு இருக்கிறது. வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். தொகலறு போதும் அப்படித்தான். கொஞ்ச நாளில் நாங்கள் செகண்ட் எடிஷன்லாம் போட முடியாது, வேறு வேறு புது புத்தகங்கள்லாம் வருவதனால். அதனால் நாம் அடுத்த வகுப்பு புதன்கிழமை 27ஆம் தேதி நம்ம அடுத்த வகுப்பு நாம் வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவிடி பணிந்து வேண்டிக்கொள். ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.